ரஜினி அடிக்கிற அடியில எவனும் இந்த பக்கம் அடிப்பா கூடாது. திரையில் தேடாதே தலைவனை தரையில் தேடுன்னு சொன்னது யாரு? சொல்லிவிட்டு 16 முறை விஜயை சந்திக்க வேண்டிய தேவை என்ன? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சீங்க, அப்புறம் தனியா உதயநிதி ஸ்டாலினையா ஒரு 30 நிமிடம் தனியா சந்திச்சு பேசுறீங்க, ரீசன் சீமான் சந்திப்பு, இதெல்லாம் ஏன் வருது? அக்காவா கூட பிறந்தவளா விஜயலட்சுமி? இது என்ன வேடிக்கை? இதுதான் தமிழ் தேசியமா? கோயில்பட்டி பேருந்து நிலையத்துக்கு முன்னால் கூட்டம், அம்மா கூடிய கூட்டம் 2 லட்சம் பேர் இருக்குமா. ஆட்டை துறைமுருகன் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போய்விட்டு என்ன காணொலி போட்டார்? இன்னைக்கு என்ன காணொலி போடுறாரு? இப்ப அடுத்தால ஒரு பிசுறு உருவாகி கொண்டிருக்கு. என்னைக்கு அந்த பிசுறு அல்லது வேற ஒரு சொல்ல போட்டு சொல்ல போறான்னு தெரியல. கார்த்திகா கதாநாயகன் ஒரு வாய்ப்பு வந்துட்டு ஒரு திரைப்படத்துல ஒரு முதன்மையான வேடம் கொடுக்குறேன்னு விஜய் சொல்லிட்டாருன்னு உடனே அங்க போயிடுவார். இது கருவறையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல, பிணவரையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று சொல்லி கிட்டத்தட்ட 15 வருட காலம் அரசியல் செய்து நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி 8 விழுக்காடு வரைக்கும் வாக்கு வாங்கி அண்ணன் சீமான் இன்று நடிகர் விஜய் அவர்களை அடிப்பதையே 24 மணி நேரமும் வேலையாக வைத்திருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடிகர் விஜயை அடிப்பதுதான் தமிழ் தேசியமா? அதுதான் இலக்கா? செந்தமிழர் சீமான் அவருடைய தவறான தன்முனைப்பான செயற்பாடுகள் தான். தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுகிறார், பரப்புகிறார். தமிழ் தேசிய அரசியலின்பால் வாக்காளர்கள் ஈர்க்கிறார். நீங்களே சொன்னது போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 36 லட்சம் வாக்காளர்களை ஈர்த்து 8 விழுக்காடு வாக்கு வங்கி உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை, முரண்பாடும் இல்லை. ஆனா அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார்ல மேடையில, அதுலதான் அவருடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் முரண்பாடான ஒரு கருத்துக்களை அவர் சொல்றார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, 2018 உலக கதாநாயகன் கமலஹாசன் கட்சிக்குள்ள இருக்கிறார், மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அடுத்த நிலையில இருக்கிறார். அப்போ அவர் ஒரு கட்சியை தொடங்க போகிறார், ஒரு மாற்று அரசியலை நான் முன்னெடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். வாரிசு அரசியலை எதிர்க்கிற, ஊழல் அரசியலை எதிர்க்கிற, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு ஊழலில் ஊறி திளைத்ததா இருக்கு, நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு முன்மொழிந்தார். இவர் சொன்னாரு, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் சொன்னாரு, மண்ணின் மைந்தர் அப்படின்னாரு. நான் இல்லை, அவர் கர்நாடக மண்ணின் மைந்தர், ஹாசன் மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவருடைய வரலாற்று பின்னணிகளை சுருக்கமா எடுத்து சொன்னேன். அந்த மாற்றத்தை நோக்கித்தான் நீங்க ஒரு புதிய அரசியலை முன்னெடுத்துட்டீங்களே. நீங்க இருந்து வந்து கலைத்துறையை சார்ந்தவர் தானே. உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் 2 பேருக்கு ராமநாதபுரம் மாவட்டம், சரி உங்க மாவட்டத்தில் பரமக்குடியிலிருந்து வந்தவர் தானே, ஏன் உங்களை ஆதரிக்க கூடாது? இவர் ஏன் புதிய அரசியல் எடுக்கிறாரு? சரி எடுக்கட்டும், யார் வேண்டுமானா கட்சி தொடங்கலாம், ஜனநாயக அமைப்பு, அரசியல் சட்டம் ஏற்கிறது, தொடங்கட்டும். அவர் ஏன் நீங்க போய் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தேநீர் கொடுக்கலாம், குழம்பி கொடுக்கலாம், அல்லது குளிர்பானம் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம், அன்பு காட்டலாம், அரவணைக்கலாம், பேசலாம். அவர் கட்சி தொடங்குறவர் நீங்க ஏன் போய் பாக்குறீங்க என்று கேட்டார். அவர் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாரு. நான் அவருக்கு இளையவர், என் வீடு தேடி அவர் வரக்கூடாது. எதற்கு வருகிறார்? ஒரு பெரிய திரை உலகத்துல பெரிய ஒரு பேரியட்டத்தை புரிந்து விட்டார், அல்லது நீங்கள் ஒரு மிகப்பெரிய புகழை பெற்று விட்டீர்கள், உங்களை பாராட்டுவதற்கு வாழ்த்துவதற்கு வந்தால் ஏற்கலாம், அல்லது நீங்கள் அவர் பெற்ற புகழுக்கும் அல்லது ஏதாவது ஒன்றுக்காக அவரை நீங்கள் வாழ்த்த போகிறீர்கள், பாராட்ட போகிறீர்கள், ஏற்கலாம். அவர் கட்சி தொடங்குற, உங்களுக்கு கட்சி தொடங்குறாரு, அவர் போய் நீங்க வாழ்த்துறீங்க. அவர் எல்லா கட்சி தலைவரையும் பார்த்தாருன்னா. நான் கேட்டேன், ராஜ்குமார்னு ஒரு கன்னட கதாநாயகர் இருந்தார் அல்லவா, அவரை நம்முடைய சந்தனக்காட்டு வீரப்பனார் ஒரு மாதிரி கைது செய்து காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டார். அவரை மீட்பதற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இயக்கம் நடந்தது. கர்நாடக அரசு, தமிழ்நாடு அரசு இணைந்து ஐயா பழ நெடுமாறனை பயன்படுத்துறாங்க. வீரப்பனாரும் பழ நெடுமாறன் மட்டும்தான் காட்டுக்குள்ள வரணும்னு ஒரு கட்டுப்பாட்டை விதித்து பேச்சுவார்த்தைக்கு அணியமானார். அந்த நேரத்துல இந்தியாவில் உள்ள அனைத்து புகழ்பெற்ற கலைஞர்களும் மயிலாப்பூர்ல ஐயா நெடுமாறன் வீடு போய் பார்த்தாங்க. அதுல முதலிடம் வகித்தவர் நம்முடைய உலக கதாநாயகன் கமலஹாசன். கமலஹாசன் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி நல்லக்கண்ண ஐயாவை போய் பார்த்தாரு. சரி, வரவேற்கிறோம். ஒரு முதுபெரும் தலைவர். ராஜ்குமார் கடத்தலின் போது நெடுமாற ஐயாவை போய் பார்த்த கமலஹாசன் இதுக்கு ஏன் போகல? எவ்வளவு பெரிய முரண்பாடு! அவர் தமிழ் தேசியம்,
தமிழ் தேசியத்தின் தந்தை, தமிழ் தேசியத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார். இவர் கட்சி தொடங்குவது மக்கள் நீதி மையம் என்பது முற்றிலும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலை. அப்போ அவரை போய் பார்க்காதவரு உங்களையும் பார்க்க வர்றாரு. இதுல நீங்க ஏன் புரிந்து கொள்ளலன்னு என்னைய ஓரங்கட்டி விட்டோம், சாரங்கட்டி விட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதே போலதான் ரஜினிகாந்த், அவர் ஒரு மிகப்பெரிய கலைத்துறை ஆற்றல் தான். அவர் கட்சி தொடங்குறது போல ஒரு தோற்றத்தை காட்டினாரு. மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக காட்சி ஊடகங்களும் எழுத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன. அப்ப சீமான் சொன்னாரு, அடிக்கிற அடியில துண்டகானும் துணியகானும் ஓடிடுவாரு ரஜினிகாந்த்னார். இப்ப போய் ரஜினிகாந்த் பார்த்தாரு, அது வேற விவகாரம். நம்முடைய அவர் என்ன பேரு, ரவீந்திரன் துரைசாமி, RSS அமைப்பை சார்ந்த ரவீந்திரன் துரைசாமி, அவருக்கு வேற ஒரு நோக்கமும் இருக்கு. குடி அமைப்புகள்ல ஒரு ரஜினிகாந்த் போய் சந்திச்சு பேசுறாங்க, அது வேறு. ஆனால் அன்றைக்கு சொல்லும்போது உங்களை போன்ற ஊடகவியலாளர் கேட்காங்க, ரஜினிகாந்த் ஓட வெரைட்டி அடிப்பேன்னு சொல்றீங்களே, நடிகர் விஜய் கட்சி தொடங்குற ஒரு நோக்கம் இருக்கான்னு. ரஜினி அடிக்கிற அடியில எவனும் இந்த பக்கம் அடிப்பா கூடாது சொன்னாரா இல்லையா? ஒன்று. திரையில் தேடாதே தலைவனை தரையில் தேடுன்னு சொன்னது யாரு? சொல்லிவிட்டு 16 முறை விஜயை சந்திக்க வேண்டிய தேவை என்ன? 16 முறை, ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை. விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு 16 முறை விஜய் வந்து சீமானும் சந்தி பேசினார். அப்ப தம்பி, என் தம்பி, நான் அண்ணன் தனியா போட்டி போடுறேன், அண்ணன் தனியா சிரமப்படுறேன், அண்ணன் தனியா துன்பப்படுறேன், அண்ணன் தனியா களத்தில் என் தம்பி வரப்போறாரு, எனக்கு தோல் கொடுக்க போறாரு, துணை நிற்க போறாருன்னு தம்பி 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 தம்பின்னு பேசுறீங்க. அந்த ஒரு தம்பிய 16 முறை சந்தித்து பேசி உங்களால் ஈர்க்க முடியவில்லை உங்க கொள்கையின்பார் இல்லையா? அப்ப தம்பினா உங்க கூட தான் இருக்கணும். இப்ப மக்கள் கழகம் மாக்கோர எம்ஜிஆர் அம்மா 20 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பிறகு வந்து சேர்ந்தவர் தான். அவர் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தவர். சிவாஜி கணேசன் திமுக இருந்தார், இவர் காங்கிரஸ் இருந்தார். அப்புறம் சிவாஜி கணேசன் காங்கிரஸ் போனா இவர் திமுக வந்தார். ஆனாலும் அறிஞர் அண்ணா என்கின்ற அந்த ஒற்றை மனிதருக்காக 22 ஆண்டுகள் அந்த கழகத்துல உழைத்தாரு, பாடுபட்டாரு, கழகத்தை வளர்த்தாரு. அதன் ஊடாக தானும் வளர்ந்தார் திரையுலகத்தின் மூலம். அதுபோல உங்க தம்பி, உங்க உடன்பிறப்பு விஜய் உங்களோட இணைந்து ஒரு 10 ஆண்டு காலம் களப்பணி ஆற்றி விட்டு 2ஆம் கட்ட தலைவரா வரட்டும், நான் ஏற்கிறேன், மறுக்கல இல்லையா? நீங்க 16 முறை சந்தித்து அவரை உங்களால் ஈர்க்க முடியலன்னா சரி, 16 முறை சந்தித்தீங்க, சரி உங்க கட்சிக்குள்ள ஈர்க்க முடியல, போகட்டும், கடந்து செல்வோம். உங்களுடைய கருத்தை அவரையே ஏற்கல. ஒரு தமிழன் உங்களால் தம்பி என்று அழைக்கப்பட்ட அவர் ஏற்கலையா? 8 கோடி தமிழர் நீங்க என்னத்தை மாற்ற போறீங்க? 36 லட்சம் தமிழர் வாக்களித்து விட்டா போதுமா? இன்றைக்கு அவரு தமிழ் தேசியத்தின்பால் சொன்ன கொள்கை, கோட்பாடு, இலக்கு இருக்கலாம். இலக்குன்றோன் இனத்தின் விடுதலை என்று புலிவேட்டைக்கு புறப்பட்ட சீமான் எலிவேட்டையில் வந்து நின்றுகிட்டு இருக்காரு. அணில் வேட்டை, அணில் வேட்டை. நான் எலின்னு சொல்றேன், அது அணில்னு கூட சொல்ல விரும்பல. அணில் ஒரு அழகான தோற்றம் கொண்ட ஒரு சிற்றினம். எதுலயோ வேலியில போற என்னமோ சொல்லுவாங்களா, வேலியில போற ஓனானை பிடித்து தன்னுடைய வயிற்றுக்குள் விட்டது மாதிரி என் தம்பி வரப்ப அப்புறம் சொல்லிட்டாரு, மாநாட்டுக்கு நீங்கள் போவீர்களா? ஆமா நான் போவேன், கட்டாயம் போவேன், கட்டாயம் பேச சொன்னாரு. அப்புறம் மாநாட்டுக்கு அவர் கூப்பிடவே இல்லை. அப்புறம் இவரு யாரையும் மாநாட்டுக்கு கூப்பிடக்கூடாது. நீங்க ஏன் அதை சொல்றீங்க? என் கருத்து சரியாம? அவர் ஒரு கட்சி தொடங்குறாரு, அந்த மாநாட்டில் யார் பங்கெடுப்பது, யார் மேடையில் இருப்பதுன்னு அவர் தான் முடிவு செய்யணும், கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் வந்து அந்த பக்கம் நிற்காது, இந்த பக்கம் நிற்காது, நடு சாலையில் ஆடிபடி செத்து போயிருவன்ட்டார். இப்போ இவரு திராவிட இயக்கங்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தமிழ் தேசிய களம் நாம் தமிழர் கட்சி, இந்தி தேசிய அரசியலை எதிர்த்து களம் காண வேண்டிய நாம் தமிழர் கட்சி, இந்துத்துவ பாசிசத்தை எதிர்த்து களம் காண வேண்டிய நாம் தமிழர் கட்சி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே இலங்கையில தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாட்டை உருவாக்கி தரக்கூடிய களம் நோக்கி நகர வேண்டிய நாம் தமிழர் கட்சி எலிவேட்டையில வந்து நிற்கும். இது வேடிக்கையா இல்ல வேதனையா? இதான் உங்களுக்கு வேலை. அப்படியானால் உங்களுக்கு பின்னால் எந்த ஆற்றல் இருக்கு? நீங்க ஏன் வந்து மூக்கா முத்து இறந்து போயிட்டாருன்னு போய் அங்க போய் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சீங்க? அப்புறம் தனியா உதயநிதி ஸ்டாலினை ஏன் ஒரு 30 நிமிடம் தனியா சந்திச்சு பேசுறீங்க? இப்ப ஜூனியர் உடன் பத்திரிகை சொல்றது சபரீசன் சீமான் சந்திப்பு, இதெல்லாம் ஏன் வருது? அப்படியானால் எப்படி திமுக சொன்னது இது வந்து பிஜேபியினுடைய பி டீமு, ஏ டீமு, இ டீமுன்னு, இப்ப எல்லாரும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய பி டீமுக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் சந்திப்பு,
உதயநிதி தனி சந்திப்பு, அப்புறம் சபரீசன் சந்திப்பு, இதெல்லாம் எங்க கொண்டு போவோம்? எப்படிப்பட்ட பார்வையை செலுத்தும்? 50க்கு 50 பெண்களுக்கு. அப்ப முதலமைச்சர் சந்திக்கும் போது ஒரு பெண்களும் இல்லையா? தங்கைமார்கள் இல்லையா? சுமித்ராவை, கவிஞர் சுமித்ராவை அழைத்து செல்லலாம், அப்புறம் கார்த்திகாவை அழைத்து செல்லலாம், அப்புறம் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல பேச்சாளர்கள், அவங்களையெல்லாம் அழைத்து போலாம. அது என்ன சாட்டை துரைமுருகன், தேவா, அப்புறம் வந்து இவர் என்னது அவர் பேர் நல்ல பாக்கியராஜ், செக்கோரா, இவங்களை ஏன் கூப்பிட்டு போறீங்க? இந்த 3 பேரும் யாரு? தேவா யாரு? எங்க இருந்து வந்தாரு? அவருக்கு நாம் தமிழருக்கு என்ன தொடர்பு? நான் தான் இந்த வினாவை வச்சு இப்ப எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து அந்த வழக்கு பாலியல் வழக்கு அப்படின்றது உச்சநீதிமன்றம் வந்துருச்சு. அதற்காக தான் வந்து போட்டாரு. ஆமா, அண்ணன் நீதிமன்றம் சொன்னது தமிழக முதல்வர் விஜயலட்சுமி இல்ல, இவர் தான் போட்டாரு. இப்ப அதுல ஒரு தீர்ப்பு சொல்றான், மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. நீதிமன்றத்தை தான் மன்னிப்பு கேட்கணும். உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்த ஒரு தீர்வு இட்டு, இனிமேல் விஜயலட்சுமி உங்களை பற்றி பேசாம இருக்கணும், நீங்க விஜயலட்சுமி பக்கம் போகாம இருக்கணும். மாதம் 50,000 ரூபாய் அனுப்புறதா சொல்றாங்க விஜயலட்சுமி, அதெல்லாம் அனுப்பக்கூடாது. அந்த 50,000 ரூபாய் எங்க இருந்து அனுப்புறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி என்ன சொல்லுது? சாட்டை துறைமுருகனே 5 லட்சம் கொடுத்துட்டு 50,000 போட்டு விட்டார. அந்த வீரலட்சுமியோட இணைந்து இருக்கும் போது 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அக்கா அக்கா அக்கா, அந்த அம்மா எங்க சித்தி இருக்காங்க அரணையூர்ல, சின்னம்மா, எங்க சின்னம்மா சீமானுடைய தாயார், எனக்கு சின்னம்மா, எங்க சின்னம்மாவை அவ்வளவு கிழிச்சான். நானெல்லாம் அவளை நேரடியாக பார்த்தேன்னா வேற, இந்த விஜயலட்சுமிய நடக்கிறதே வேற. ஆனா அந்த விஜயலட்சுமிய சீமானின் அன்பு தம்பி சாட்டை தரும், அக்கா சொல்லுங்க அக்கா, ஏன்க்கா என்கிட்ட பேச வேண்டியதானக்கா, 50,000 போதுமாக்கா? அக்கா, அக்காவா கூட பிறந்தவளா விஜயலட்சுமி? இது என்ன வேடிக்கை? இதுதான் தமிழ் தேசியமா? இதுதான் தமிழ் தேசியமா? சாட்டை துறைமுருகன் விஜயலட்சுமி அக்கா 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 என்று பேசுவதும் 50,000 ரூபாய் கொடுக்கறதும் தான் தமிழ் தேசியமா என்று கேட்கிறேன். சீமான பலகரிப்பே மாதிரி பேச வேண்டியது வந்துடும் இல்லையம்மா? நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 1 வருஷம், சரியா 1 வருஷம் ஆகுது. முதல் சட்டமன்ற எலெக்ஷன் அவங்க சந்திக்க போறாங்க. அவர் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய நேர் எதிரி யாருன்னா மாநில அரசான டிஎம்கே, மத்திய அரசுல பாஜக. இவ்வளவுதான். பாசிசம் பாயாசம், இப்ப பாய்சனுக்கு வந்துட்டாரு. டிஎம்கே ஒரு பாய்சன்றத ஒரு வெளிப்படையா சொல்றாரு. ஒட்டுமொத்தமாக வந்து அவருடைய கொள்கை இலக்கு எல்லாமே டிஎம்கே பாஜக அடிக்கிறது. ஆனா பாருங்க, தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து விஜய் இன்னைக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரோ? ஒரு தாக்கமும் இல்லம்மா. உதாரணம் சொல்லி இப்ப திமுகவை என்ன சொல்றாரு? பாய்சன்கிறாரா? பாயாசம். திமுக தலைவர் ஐயா கலைஞருக்கு நான் சிலை வைப்பேன், 100 ஆண்டுகள் ஆனதும் சிலை வைப்பேன், இன்றைக்கு கலைஞர் பெயரை வச்சிருக்கீங்க, நான் சிலை வைப்பேன்னு பேசினார். அப்புறம் ஏதோ ஒரு திரைப்படத்தில் சிக்கல் வரும்போது உடனாடு போய் தந்தை மனு காத்து கடந்து காலில் விழுந்து, அம்மா காலில் விழுந்து, அணிலாக நாங்கள், அதனால தான் இந்த அணில் சிக்கல். அப்பதான் இந்த அணிலாக நாங்கள் இருக்கிறோம். சந்திரசேகரும் தம்பி விஜயும் அந்த அணிலாக நாங்கள் இருக்கிறோம் என்று அம்மா காலில் விழுந்து கும்பிட்டாங்க இல்லையா? அப்படி அதுதான் இந்த அணில் சிக்கல். அப்படிப்பட்டவர் இப்ப திமுக என்ன சொல்றாரு? பாய்சன்கிறாரா? சரி, அதனாலதான் இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செந்தமிழர் சீமானின் உதவியை நாடினாரா என்ற வினாலாம் வருது இல்ல? அந்த வினாலாம் வருது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்ப உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாங்க துணை முதலமைச்சர். இன்ப நிதியே வந்துட்டாருப்பா. இன்ப நிதி அரசு விழாவுக்கு இன்ப நிதி வராரு. கால் சட்டை போட்டு வந்தாரு, முழுக்கால் சட்டை போட்டு வந்தாரு. முழுக்கால் சட்டை தான். முழுக்கால் சட்டை. இப்ப நான் இதுலயே ஒண்ணு கால் சட்டை போட்டுட்டு ஓடுறாங்க. அதான் திமுக சொல்றானே, இன்ப நிதியும் நாங்கள் முதலமைச்சராய் அமர வைத்த பார்க்கிற அந்த பெரும் வாய்ப்பு, அதாவது பெரும் பேரு எங்களுக்கு கிடைக்கணும்னு அவன் தான். அதனால ஐயா வைகோ பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு பெரும் பேர். ஆமா ஆமா ஆமா. அது எந்த மாநாடு? இப்ப இசைஞானி இளையராஜாவுடைய அந்த ஃபங்க்ஷன். ஆமா, இளையராஜா பாராட்டு விழா. அவரு சிம்பொனி இசையமைத்து வைகோ பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப வைகோவே இருக்கிறாரு. வைகோ எதனால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினாரு என்பது வேறு. இப்ப சத்யா இப்ப புதிய கட்சி ஒண்ணு இல்ல. இப்ப பேசும்போது சொன்னாரு, திமுக வந்து நாங்க அசைக்கவே விட மாட்டோம், ஒரு வலுவான இன்ப நிதி வந்தாலும் நான் இன்ப நிதிக்கு வேலை செய்வேன் அப்படின்னு அண்ணாச்சி வைகோ. அது பொருள் தானே. அப்படி போய் கொண்டிருக்கு. இந்த நிலையில விஜய் இப்போ அதை நான் சொல்ல வந்த மறந்துட்டேன். 2011ஆம் ஆண்டு பொது தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல். பட் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் இருக்கிறேன். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருந்தது. திடுமென நம்ம விஜயகாந்துக்கு என்ன பேர்? புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடிகர் வடிவேலுக்கும் சண்டை வந்துச்சு. சண்டை வந்த உடனே அரசியலில் புரட்சி கலைஞர்
அந்த பக்கம் போயிட்டாரு. எந்த பக்கம்? அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா அணிக்கு போயிட்டாரு. டிஎம்கே பிரச்சாரம் பண்ணாரு. ஆமா, அதனால வடிவேல் என்ன பண்ணாரு, 2ல 1 பாத்துறன்னு களத்துல இறக்கி விட்டாரு ஐயா கலைஞர். தேர்தல் களத்துல வடிவேலு பேச வருகிறாருன்னா கூடிய கூட்டம் இருக்கே அம்மா. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், கண்ணால பார்த்தேன். கோயில்பட்டி தொகுதி எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமச்சந்திரன் ஒரு வேட்பாளர், அவரை ஆதரித்து வடிவேல் வந்தார். கோயில்பட்டி பேருந்து நிலையத்துக்கு முன்னால் கூட்டம், அம்மா கூடிய கூட்டம் 2 லட்சம் பேர் இருக்குமா. எங்களுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை, எப்படி இதுல 1 லட்சம் பேர் வாக்களிக்கிறோம். 2 லட்சம் பேர் கூடி நிட்டான் கூட்டம் பூரா. இப்ப இந்த விஜய் கூட்டம் கட்டுறாங்க பாருங்க, இதை விட பல மடங்கு கூட்டம். 2 லட்சம் பேர் கூடிட்டான், கட்டாயம் 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருவான். ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர், முதலாக தென் மாவட்டங்கள்ல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் போகிறாருன்னு நாங்க சோரட்டியெல்லாம் வடிவமைச்சிட்டோம். கடைசியில பார்த்தா ஆட்சியை பிடிக்க முடியல, ஆட்சியை பறி போய்விட்டது. அந்த மாதிரி அது போலதான் என் தம்பி, அதுல என் தம்பி ஒழுங்கா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அன்றைக்கு என் தம்பி விஜய் வந்துட்டாரு, எனக்கு தோல் கொடுக்க போறாரு, துணை நிற்க போறாரு. ஒன்று அவர் முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், அல்லது நான் முதலமைச்சர் அவர் துணை முதலமைச்சர், இப்படியெல்லாம் கனவு கண்டு சாட்டையை விட்டு பேசினார். சாட்டை துறைமுருகன் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போனாரா போலையா? சாட்டை துறைமுருகன் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போய்விட்டு என்ன காணொலி போட்டார்? இன்னைக்கு என்ன காணொலி போடுறாரு? செருப்பு இருக்குதுப்பா, அதுதான் முக்கியமான காணொலி. எத்தனை செருப்பு இருக்குன்னா கவர்மெண்ட் வந்திருக்கிறாரு, எண்ணிட்டு வந்தாரு. நாம் தமிழருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாரு. சொகுசு வண்டிக்குள்ள உட்காந்து காணொலி போட்டாரு. இன்னைக்கு விஜய் அப்படித்தான் பேசுறாரு. நாளை மாறலாம். சாட்டை துறைமுருகன் அடுத்தால ஒரு விஜய் ஏதாவது நான் திரைப்படத்திலிருந்து ஓய்வு பெற போகிறேன், எனக்கு பதிலாக இன்னொரு கதாநாயகன் வேணும், இப்பொழுது நல்ல அழகாக சக்க செவேர்னு சாட்டை துறைமுறை அபாட்டம் சாட்டமா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு திரைப்படத்திற்கு பரிந்துரை செய்யலாம் என்று இருக்கிறேன்னு ஒரு சொல்ல விஜய் சொல்லிட்டு சாட்டை துறைமுறை அது என்ன கழகம்? தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவார். கொள்கை பரப்பு செயலாளர் அங்க போயிடுவாரு. அங்க அர்ஜுன் ஆதவ காலி பண்ணிடுவாரு. அவர் ஏற்கனவே இப்ப சீன்ல இல்ல, நிலைமை இருக்கு. இப்போ இந்த நிலையில சீமான் வந்து சரியா சொன்னாரு, நயன்தாராவை அழைத்துட்டு வந்தா இதுக்கு மேலே கூட்டம் கூடும் என்று சொன்னார். அன்றைக்கு கட்சி தொடங்குற ஓராண்டுக்கு முன்பு தெரியல, நயன்தாரா வந்தா கூட்டம் கூடும், அல்லது வந்து வேற யாருக்கு கவர்ச்சி நடிகை இருக்காங்க வந்தா கூட்டம் கூடாது, அது சீமானுக்கு தெரியும். நயன்தாரா வந்தா கூட்டம் கூடும், திரிசா வந்தா கூட்டம் கூடும். இப்ப ஒருவேளை விஜயினுடைய அந்த கவர்ச்சி கொஞ்சம் மயங்குற மாதிரி இருந்தா திரிசாவை களத்துல இறக்கிடுவாரு. அப்படி இறக்குற சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அவ்வளவு நெருக்கமான தொடர்புல எல்லாம் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கு. ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமாப்பா, கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது, ஆனா பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அமைச்சர், மாசு அமைச்சர், கே நேரு அமைச்சர், துரைமுருகன் வந்து எல்லாருமே வந்து விஜயோட அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க, புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. திருச்சியில என்னென்ன நாங்க பண்ணிருக்கோன்றத நீங்க பாருப்பா, தெரியாம பேசாத. 1 நேஷன் 1 எலெக்ஷன் அது வந்து நீங்க தெரிஞ்சு பேசுங்க. கலைஞரே வந்து எழுதியிருக்கிறாரு, அவருடைய நெஞ்சுக்கு நீதின்ற இதுல பத்திரிகைலாம் வெளியில வந்திருக்க செய்தி, கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்ன்றத எழுதியிருக்காரு. இதெல்லாம் வரலாறெல்லாம் தெரிஞ்சு பேசணுன்றாரு. ஆனாலும் 505 தேர்தல் அறிக்கையை வந்து டிஎம்கே கொடுத்தாங்க, எத்தனை நிறைவேற்ற மண்ணலாம் அப்படின்றத ரொம்ப கிளியரா பேப்பர்ல எழுதிட்டு வந்து விஜய் வந்து படிச்சு காமிறாரு. அது உண்மைதானே? அவர் எழுதிட்டு வந்தாரு இல்ல வேற யாரும் யாரோ எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் துண்டிச்சுட்டு பார்த்தா படிக்கிறாரு, யாரும் எழுதி கொடுத்தாங்க. அப்ப அந்த கேள்வி என்பது உண்மைதானே? அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க நீட் எடுத்துக்கோங்க. நீங்க சொல்ல வேண்டுமானால் நீங்க சொன்னபடி எந்த அமைச்சரும் அவரை பயப்படல அப்படின்னா ஏன் பதில் சொல்றாங்க? பார்க்க கூடாது. ஆனா கூடுகிற கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த கூட்டம் அடிக்கிற கூட்ட பார்த்து கூட இவங்க விடை சொல்லாம இருக்கலாம். இவர் யாருக்கு விடை சொல்லணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு விடை சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு தான் விடை சொல்லணும். அதையும் தாண்டி யாருக்கு விடை சொல்லணும்னா தன்னுடைய கூட்டணியில் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் தலைவர் ஐயா ராமதாஸுக்கு விடை சொல்லலாம். அதே போல அன்புமணி அவர்களுக்கு விடை சொல்லலாம். அதையும் தாண்டி விடை சொல்ல வேண்டும். ஏன்னா மற்ற கட்சிகள் கூட்டணி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கு, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் இருக்கு, காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கு. அவங்களை விடை சொல்ல வேண்டியதில்லை, அவங்க உள்ளுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. தேர்தல் நேரத்தில் கூட கம்யூனிஸ்டுகள் பேசிக்கிடுவாங்க, 1 தொகுதி 2 தொகுதி, அப்புறம் அதுக்கு செலவு தொகை எல்லாம் பேசிக்கிடுவாங்க. அது போகட்டும். அடுத்து 1000 தான் எனக்கு முரண்பாடு இருந்தாலும் என் தம்பி செந்தமிழன் சீமான் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் இருக்கலாம், அதுக்கு தான் விடை சொல்லணும். அதை தவிர்த்துட்டு கூத்தாடிகள் கூத்தடித்து இருக்கிற அந்த கூட்டத்தை பத்தி கொள்கையற்ற கூட்டம் அப்படின்றாரு. கொள்கையற்ற கூட்டம்னு இணையதளத்துல அதுக்கே விடை சொல்லணும்னு நான் கேட்கிறேன். கொள்கையற்ற கூட்டம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அந்த கொள்கையற்ற கூட்டத்துக்கு நீங்க விடை சொல்றீங்க. அப்படியான இவங்களுக்கு 1972 ஒரு
அச்சம் வந்து பாருங்க, மக்கள் திலகம் மாக்கூராவை பார்த்து அந்த அச்சம் இவங்க. அதுதான் சொல்றாரு, வரலாறு திரும்புகிறது 1967 1977 சொல்றாரு. வரலாறு திரும்ப யார் சொல்றா? விஜய் சொல்றாரு இல்லையா, 1967 அந்த 1977. வரலாறு திரும்புகிறது என்று அவர் சொல்றாரு. அதுக்கு இவங்க அஞ்சு விடை சொல்றாங்க. நமக்கு வரலாறும் திரும்பாது, எந்த கோளாறும் திரும்பாது. அது வந்து புஸ்வானமா போக போகுது. நீங்க பாருங்க, தேர்தலில் நடிகர் விஜயனுடைய கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் முகவரி தெரியாமல் போய்விடும். ஆனா இவங்க இந்த புதிய வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அதனாலதான் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு வந்து நீ வந்து பேசுறது இல்லையா? அவர் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி பேசுறது, விஜய் அணில பற்றி மரங்களின் மாநாட்டுல போய் அணில பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மாடுகளின் மாநாட்டுல போய் அணில பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இப்ப ஏதோ ஒரு மாநாடு போட போறாரா, மலைகளின் மாநாடு, அங்கேயும் போய் அணிலை பற்றி தான் பேச போறாரு. எதற்கு அணிலை பற்றி பேசணும்? அதான் சொன்னேன், வேலியில போற ஓனானை பிடித்து தன் வயிற்றுக்குள் விட்டது மாதிரி இப்ப என் தம்பி செந்தமிழர் சீமான் விழி விழி என்று விழித்துக் கொண்டு, ஏற்கனவே பக்கத்தில் இருந்த ஆளுமை மிக்க ஆற்றல்கள் வெற்றி குமரன், ஜெகதீச பாண்டியன், புகழேந்தி மாறன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனசேகர, இப்படி அதை விட பெரிய கல்யாணம் தான் முன்னாடி போயிட்டாரு. ராஜீவ் காந்தி அதுக்கு அடுத்து போயிட்டாரு. காளி அம்மாள் இப்ப அடுத்தால ஒரு பிசுறு உருவாகி கொண்டிருக்கு. என்னைக்கு அதை பிசுறு அல்லது வேற ஒரு சொல்ல போறான்னு தெரியல. கார்த்திகா இப்போ சீமான் பேசுறது கொஞ்சம் கைத்தட்டல் அதிகமா இருக்கு. சீமான் பேசுவதற்கு மேடையில் ஏற்றுவார். ஏன்னா மேடையில வேற யாரும் ஏற மாட்டாங்க. கடைசியில் அவர் ஏறிடுவார், அதோடு முடிஞ்சு போங்கிற நம்பிக்கை அவருக்கு. அதனால இப்ப மேடையில யாரை வேண்டுமானால் ஏற்றுவார், யாரை வேண்டுமானால் வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனால் ஒரு எல்லை கோடு வைத்திருக்கிறார். அந்த எல்லை கோடுவை தாண்டினதுனாலதான் காளியம்மாளுக்கு பிசுறுங்கிற பட்டம் கிடைச்சது. இப்போ ஆனா சாட்டை துறை 3 முறை கட்சியில் நீக்கப்பட்டார். ஆனாலும் மீண்டும் 4வது முறை அவர் கட்சியில் நீக்குவாரா? அவரா விஜயகாந்த் போறேன்னு சொல்லிட்டு போனாதான், போனாலும் போயிடுவாரு, அது வேற செய்தி. கதாநாயகன் ஒரு வாய்ப்பு வந்துட்டு ஒரு திரைப்படத்துல ஒரு முதன்மையான வேடம் கொடுக்குறேன்னு விஜய் சொல்லிட்டாருன்னு உடனே அங்கே போயிடுவார். அவர் அதைத்தான் எதிர்நோக்கி இருக்கிறார், அது வேற செய்தி. அதையும் தாண்டி சாட்டை துரைமுருகன் மீதோ பாக்கிய ராஜு மீதோ இடுமவன கருத்தை விவகாரம் தெரியுமா, அது பெரிய விவகாரம். வெளியே தானே வைக்க கடை விட்டுருவோம், கடந்து போயிடுவோம். அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. ஆனா இப்ப கார்த்திகாவை குறி வைத்திருப்பதாக நேற்று கூட ஒரு நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தம்பி அண்ணா, என்னன்னா நீங்க அண்ணனும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. ஏப்பா நான் வளையலில் சொன்னாலே கோவப்படுறாங்க, தம்பி மாதிரி என்னை வந்து கரிச்சு கொட்டுறாங்க. ஒரு 1200 பதிவு வந்திருக்கு. ஒரே ஒரு காணொலியில 60,000 பேர் பார்த்துருக்காங்க. செந்தமிழன் சீமான் அவர்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஒரு காணொலி பட்டேன். 60,000 பேர் பார்த்துருக்காங்க. 1200 பேர் பதிவு போட்டிருக்கான். 1000 பேர் என்னைய வச்சு, அது என்ன சொல்றது, உங்ககிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியே சொன்ன வெக்கக்கேடு அல்லது தூக்கு போட்டு சாகணும். நான் சாக மாட்டேன், அது வேற செய்தி. ஏன்னா குடி செய்வாருக்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கடும் என்று மறைய நான் படிச்சிருக்கேன். சகோதரி காளியம்மாளுடைய அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஏன்னா விஜய் தொடர்புலதான் இருக்காங்க. விஜய் கட்சிக்கு ஒரு உறுதியாக போக மாட்டாங்க. அவங்க சார்ந்த அந்த நெய்தல் நில குடிமக்கள் சார்ந்த ஒரு வாழ்வியல் சூழலுக்கு பாமக வரலாம் இல்லையா? வந்தால் ஏற்போம், நாம யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம்லம்மா. அந்த நிலையில இப்போ வந்து அடுத்த கட்டம் நேற்று கிடைச்ச செய்தி எனக்கு. சீமான் பக்கத்தில் இருக்க ஒரு தம்பி பேசுனார், அண்ணே கார்த்திகாவை குறி வைத்து விட்டார். அது கார்த்திகா ஒரு படம் எடுத்து போட்டு விட்டதா முகநூல்ல. அது என்ன பார்வை இந்த பார்வைன்னு ராவணன் குடியில பாட்டது. அது இப்படி கையை கட்டிட்டு ஏதோ ஒண்ணு போட்டிருக்கு, நம்ம பிள்ளைதான் அது மகள் போட்டிருக்காங்க. அந்த படத்தை பார்த்து ராவணன் குடியில பாட்டு பாடுறாங்களா முந்தான, என்ன பார்வை இந்த பார்வைன்னு அந்த காலத்துல மக்கள் தலைவர் மாக்கோரா சரோஜா தேவியை பார்த்து பாடின மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பேச்சாளர், பட்டியல் பிரிவிலிருந்து வந்த ஒரு தங்கை, ஆற்றல் வாய்ந்த அறிவார்ந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டு பேசுகிற. அதை இப்போ அடுத்தப்பல அண்ணன் பிசுறுன்னு சொல்ல போறாரு. என்னென்ன நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன். அப்பைக்கப்ப சில இடங்கள்ல அப்படியே லேசா தட்டி விட்டுக்கிட்டு நான் பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை விளக்காணி தலைவர், அந்த கொள்கையை பரப்ப போறேன் ஐயா பக்கத்துல உட்கார்ந்து என்று சொல்லியிருக்கேன். இதுதான் நிலை, நாம் தமிழர் கட்சி நிலைமை. இதையெல்லாம் பார்த்து கேட்டு கண்டு உணர்ந்து தமிழ் தேசியத்தை செந்தமிழர் சீமான் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறாரா இல்லை என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும்.